நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே நல்லா கவனிச்சு பார்த்தோம்னு சொன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத நிலைமையில தான் இருக்கு. ஆனால் எல்லாருக்கும் இருக்கிற ஆசை என்ன தெரியுமா? அது தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இன்னைக்கே தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஆசை. அந்த ஆசைக்காக தான் எல்லாரும் எங்க தேடி போறாங்க? எங்க தேடி போறாங்க? ஜோசியம் பார்க்குறாங்க, அப்புறம் தீர்க்க தரிசனம் தேடுறாங்க, அதுக்கப்புறம் குறி கேட்குறாங்க. எல்லாம் என்ன எதிர்பார்ப்பு? நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு இன்னைக்கே தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் இல்லையா? ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இன்னைக்கே தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா அதுல எந்த வித சுவாரஸ்யமே கிடையாது. எந்தவித சுவாரஸ்யமும் கிடையாது. ஆகையினால நீங்க தீர்க்க தரிசனத்தை தேடி ஓடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தீர்க்க தரிசனத்தை தேடுறீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பயப்படுறீங்கன்னு அர்த்தம். பயப்படுறீங்க, ஐயோ என்ன ஆகுமோ, அதனால நான் என்னதான் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்க. இதை நிறைய பேர் பயன்படுத்திக்கிறாங்க. என்னன்னு சொல்லி, பாரு நான் உனக்கு என்ன நடக்குதுன்னு சொல்றேன் என்று சொல்லி தெரிந்து அவர்கள் நிறைய ஜிமிக்ஸ் காட்டுறாங்க இல்லையா? ஒரு சிலர்லாம் நான் பார்க்கிறேன், உன்னோட ஃபோன் நம்பர் என்னன்னு சொல்றேன்றாங்க, அக்கௌண்ட் நம்பர் என்னன்னு சொல்றாங்க. எதுக்காகயா? ஒரு தீர்க்கதரிசிக்கு என்னோட ஃபோன் நம்பர் அவரு மனப்பாடமா சொல்லணும்ன்ற அவசியம் என்ன இருக்கு? இல்லைன்னா என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் என்னன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவர் கரெக்டாவே சொல்றாருன்னு வைத்துக்கொள்வோம். அதற்கான அவசியம் என்ன? ஓ, அப்பனா இவர் ரொம்ப வல்லமை உள்ளவர், இவரு எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிடுவார், நம்ம போய் அவர்கிட்ட கேட்கலாம். காசை குட்டுவதற்கு ஆயத்தமா இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, நம்முடைய எதிர்காலத்தை நாம் தெரிந்து போவது என்பது நாம் அவர் மேல் வைக்கிற விசுவாசத்திற்கு இழுக்காக இருக்கிறது. நான் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறேன் என்று சொன்னால், இங்கே ஆபிரகாம் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அப்படியானால் அவன் கீழ்ப்படிந்து போனான். நான் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை உண்மை என்று சொன்னால், நான் என்னுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறேன் என்பது உண்மை என்று சொன்னால், அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாமலேயே அவர் பார்த்துக்கிறார்ப்பா என்கிற நம்பிக்கையில நான் போக ஆரம்பிக்கிறேன்.